தமிழ் லேர்னிங் வித் ராதிகா இந்த சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். நான் எம்ஏ பிஎட் தமிழ் முடித்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு டிஎன்பிசிக்கு தேவையான தமிழ், டிஆர்பிக்கு தேவையான தமிழ் ப்ளஸ் 6th to 10th எல்லாரும் படிக்க ஸ்டேட் போர்ட் தமிழ் எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். இப்போ டெய்லி நான் சிறு சிறு ஷார்ட்ஸ் போடுவேன். கண்டிப்பாக அது டிஎன்பிசிக்கு கண்டிப்பாக உதவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு சின்ன திருக்குறளில் இன்றைக்கி ஆரம்பிப்போம். இது 11ஆம் வகுப்பு திருக்குறள் அடக்கமுடைமை என்ற தலைப்பில் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அடக்கம்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். அதில் இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு திருக்குறளை பார்க்க போகிறோம். நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது அப்படின்ற ஒரு திருக்குறள். இதுக்கு பொருள் என்னன்னா, நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பவனின் உயர்வு எப்படின்னா மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது அப்படின்ட்டு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரியும் இல்லை பிள்ளைகளே? எல்லாருக்கும் திருவள்ளுவரை தெரியும். அவர் எத்தனை குறள் எழுதியிருக்காரு அதை பற்றிலாம் நம்ம நாளை பார்ப்போம். திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவர், இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். புரியுதுங்களா? இது நான் சொல்ல வேண்டியதில்லை. 6ஆம் வகுப்பு மாணவனை கேட்டால் கூட இது அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதுபோல் நம்ம என்ன பண்ணணுமா, நேர் வழி மாறாது அடக்கமாய் இருக்க வேண்டும். அவனுடைய உயர்வு மலையை காட்டிலும் பெரிது அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த குறளில். நம்ம தினந்தோறும் ஒரு குறள், இலக்கணம், அப்புறம் செய்யுள் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்போ பதிவு செய்யும் போது இப்போ நம்மளுக்கு டிஎன்பிசியில் ஒரு திருக்குறள் கேட்டாங்கன்னா உங்களுக்கு நினைவு வரும். இப்போ படிக்கும் போது மறந்துடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் நிற்கும். ஒரு திருக்குறள், செய்யுள் எல்லாம் பார்க்கலாம். நாளை நாம் வேறு ஒரு இதே மாதிரி திருக்குறள் இல்லை செய்யுள் எதனா பார்ப்போம். நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி பாடம் நடத்தப்படும். நன்றி, வணக்கம்.